என்ன ரேகா இது? உன் தம்பிக்கு ஏதாவது கிறுக்கு பிடிச்சிருச்சா? அக்கா மாமாங்கிற மரியாதை கூட இல்லாம ஏன் இப்படி நடந்துக்கிறான்? பொண்ண பாத்துட்டான்ல, அத கிறுக்கு பிடிச்சு போய் அலையறான். ஆமா, கிறுக்கு பிடிச்சு போய் தான் அலையறேன். உங்களை யாரையும் உதவிக்கு கூப்பிடல. போங்க, போய் வேலைய பாருங்க. என்னடா எங்களை கேவலப்படுத்தணும்னே இப்படி பண்றியா? ரேகா, இவங்க இப்படி எல்லாம் பேசி பிரயோஜனம் இல்ல. நீ வா போலாம். வா. வாரேக்கா, வாங்க தம்பி, உட்காருங்க. பரவாயில்லம்மா, பூபாலன் இருந்தா கொஞ்சம் கூப்பிடுங்க. இல்லையேம்மா, அவன் ஏதோ ஆபீஸ் வேலையா மைசூருக்கு போயிருக்கான். இப்பதான் கொஞ்சம் முன்னாடி கிளம்பி போனா. ஏங்க, என்ன விஷயம்? திடீர்னு பூபாலனை தேடி வந்திருக்கீங்க? ரெண்டு பேருக்கும் முகம் வேற என்னமோ மாதிரி இருக்கு. என்னங்க, ஏதாச்சும் பிரச்சனையா? ஆமாங்க, ஆகாஷ் எங்களை அடிச்சிட்டான். என்னது? அடிச்சிட்டானா? நம்ம ஆகாஷா? ஆமாமா, நான் இல்லாத நேரத்துல இவளை அடிச்சிருக்கான். என் பொண்டாட்டியை நீ எப்படி அடிக்கலாம் நான் போய் கேட்டதுக்கு என்னையும் அடிச்சிட்டாமா. மச்சாங்கிட்ட அடி வாங்கி மானம் கட்டு போய் வந்திருக்கிறேன். என்னங்க சொல்றீங்க? ஆகாஷ் அப்படி எல்லாம் பண்ணா என்னால நம்பவே முடியலையே. எங்களாலே நம்ப முடியலங்க. இதுவரையில இப்படிலாம் நடந்துக்கிட்டவனே இல்லங்க. என்னமோ கிறுக்கு பிடிச்ச மாதிரி ஆயிட்டாங்க. அதான் பூபாலா இருந்தா ஆகாஷ்ட என்னன்னு கேட்க சொல்லலாம்னு வந்தோம். என்னங்க இது? ஏன் இப்படி எல்லாம் பண்றான்? என்ன வந்துச்சு அவனுக்கு? காதல் வந்துருச்சு. லவ். லூசு பைய. அதான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். லவ்வா? ஆமா, யாருங்கறீங்க? உங்க வீட்டு மாடியில கொண்டு வந்து தங்க வச்சிருக்கீங்களா ஒரு உலக அழகி, அவளதான். மேல தங்கி இருக்கிறவங்கள யார சொல்ற? அவதாமா, அந்த அலமேலு. அலமேலுவா? என்னங்க சொல்றீங்க? ஆமா, அவதான் என் தம்பி கிறுக்கு பிடிச்சு அலைய வச்சுட்டா. ஸ்வீட் பண்ணி எடுத்துட்டு வர மாதிரி வர்றது, பிக்னிக் போற மாதிரி போறது, இப்படி ஆகாஷ் பின்னாடி சுத்தி சுத்தி அவன் மனசை கெடுத்து வச்சிருக்கா. அட, லவ் பண்றதுல பண்ணி தொலைக்கட்டுமா? அத நம்ம கிட்ட சொல்லி இருந்தா முறைப்படி பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணி வச்சிருப்போம்ல. அதை விட்டுட்டு என்னடான்னு கேட்டா எங்களை போட்டு அடிக்கிறான். எங்களை வீட்டை விட்டு துரத்திட்டா அந்த அலமேலு ஆகாஷோட ஏகபோகமா இருக்கலாம் நினைக்கிறா போல இருக்கு. இதெல்லாம் அவ பண்ற வேலை. இல்லங்க, நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுட்டு பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். அலமு அப்படிப்பட்ட பொண்ணு இல்லைங்க. அவ உங்க வீட்டு மாடியில குடி இருக்கறான்றதுக்காக அவளுக்காக வக்காலத்து வாங்காதீங்க. இல்ல, அவ எங்க வீட்டு மாடியில குடியிருக்காங்கிறதுக்காக நான் வக்காலத்து வாங்கல. அவ என் தம்பி பூபாலனுக்கு மனைவியா இந்த வீட்டுக்கு மருமகளா வரப்போறாங்கிறதுக்காக சொல்றேன். என்னது? அலமேலு பூபாலனுக்கு மனைவியா வரப்போறாளா? ஆமா, நைட்டு தான் எல்லாத்தையும் பேசி முடிச்சோம். கல்யாணத்தை மட்டும் உடனே வச்சுக்க முடியாது, கொஞ்ச நாள் ஆகும்னு சொன்னா. நாங்களும் சரின்னு சொல்லியிருக்கோம். இல்ல, இது ரொம்ப தப்பா இருக்கு. ஒரு பக்கம் என் தம்பியை காதலிக்கிறேன்னு சொன்னவன் இன்னொரு பக்கம் உங்க தம்பிக்கு மனைவியா வர சம்மதிக்கிறானா? அவன் நல்லவ கிடையாது, ரொம்ப தப்பானவ. ஆகாஷ் அவ காதலிக்கிறாங்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்? அவ உங்க வீட்டுக்கு வந்து போறத வச்சு அவ ஆகாஷ காதலிக்கிறான்னு நீங்க தப்பா கூட நினைச்சிருக்கலாம் இல்லையா? இல்ல, அவளும் ஆகாஷும் பக்கத்துல நெருக்கமா நிக்கிற மாதிரி போட்டோவை பார்த்தோம். அந்த போட்டோவை நாங்க பார்த்ததுனாலதான் இவ்வளவு பிரச்சனையும். ஒருத்தர் காதலிக்காமையா அப்படி பக்கத்துல நின்னு போட்டோ எடுத்திருப்பாங்க. என்னால நீங்க சொல்றத நம்பவும் முடியல, நம்பாம இருக்கவும் முடியல. யோசிச்சு பாருங்க, பூபாலா மாதிரி ஒரு தங்கமான பையன் கல்யாணம் கட்டிக்க ரெடின்னு சொல்லும் போது இன்னும் கொஞ்சம் நாள் ஆகட்டும்னு இவ ஏன் தள்ளி போடணும்? அவ ஏதோ குடும்பத்துல பிரச்சனைன்னு சொன்னாலே. போய், எல்லாமே போய். எதுக்கு இவ்வளவு பேச்சு? அவ மேலதான் இருக்கா. போய் நேரடியா என்ன விஷயம் அவகிட்டயே கேட்டா மண்டவாளம் என்னன்னு தன்னாலே தெரிஞ்சிட போகுது. அதான் சரி, வாங்க பேசுவோம். நீங்க பொம்பளைங்க எல்லாம் அவகிட்ட போய் பேசுங்க. நான் போய் அந்த முட்டா போய் ஆகாஷ் கிட்ட பாத்துக்கடா நீ காதலிக்கிற பொண்ணோட லட்சணத்தை சொல்லி அவனை சரி பண்ண பாக்குறேன். வாங்கக்கா. என்ன ரெண்டு பேர் சேர்ந்து வந்திருக்கீங்க? ஏன் நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வந்தது உனக்கு அதிர்ச்சியா இருக்கோ? இதுல அதிர்ச்சி அடையறதுக்கு என்ன இருக்கு? நான் சாதாரணமா தான் கேட்டேன். பாத்தீங்களா எவ்வளவு பெரிய கேடின்னு பாருங்க. இவ சாதாரணமா தான் கேட்டாலாம். ஆட வேண்டிய நாடகத்தை எல்லாம் ஆடி முடிச்சிட்டு எப்படி ஒண்ணுமே நடக்காத மாதிரி கூலா இருக்கான்னு பாருங்க. அக்கா, என்னக்கா ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நாடகம் ஆடினா அது இதுன்னு அப்படி என்னக்கா நாடகம் ஆடிட்டனா? ஏய், சும்மா பசப்பாத்தடி. இங்க பாரு, நீ பூபாலனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னது உண்மையா இல்லையா? ஆமா,
உண்மைதான். பூபால கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு விருப்பப்படுறவன் ஆகாஷ் ஏண்டி ஆசை காட்டி மோசம் பண்ற? நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. பாத்தீங்களா, என்ன சொல்றது ஒண்ணுமே புரியலையா? புரியாமலாம் ஒண்ணும் இல்ல, புரியாத மாதிரி நடிக்கிறா. நிறுத்துங்க. என்ன சும்மா உங்க இஷ்டத்துக்கு என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க? என்னங்க நடிச்சேன் நானு? சொல்ல வந்தது நேரடியா சொல்லாம குதர்க்கமா பேசிட்டு இருக்கீங்க. பண்ண காரியத்துக்காக கூனி குறுகி வெக்கப்பட்டு நிக்க வேண்டியவன் நீ என்ன பாத்தேக்கிறியா? இங்க பாருங்க, சுத்தி வளைச்செல்லாம் பேச வேண்டாம். என் மேல ஏதோ ஒரு குத்தம் சொல்றதுக்காக வந்திருக்கீங்கன்னு எனக்கு நல்லா புரியுது. அது என்னன்னு போட்டு உடைச்சிருங்க, அதுதான் நல்லது. ஏய், கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஒரு பக்கம் பூபாலனுக்கு வாக்கு கொடுத்துட்டு இன்னொரு பக்கம் காதலிக்கிறேன்னு ஆகாஷுக்கு வாக்கு கொடுத்துருக்க. நீ போட்டு அந்த கேரிக்கெட்ட ரேட்ட விஷயத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். என்னது காதலிக்கிறேன்னு ஆகாஷ் கிட்ட சொன்னனா? அப்படின்னு உங்களுக்கு யார் சொன்னது? யார் நீ சொல்லும்? நீயும் ஆகாஷம் ஒண்ணா எடுத்துக்கிட்ட போட்டோவை தான் நான் பார்த்தனே. போட்டோவா? சொல்லுடி கேடு கட்டவளே, ஏன் நீ இப்படி பண்ண? மண்ணாலச்சி வாழை கொடுத்த வளர்க்குற மாதிரி என் தம்பியை நான் வளர்த்தேன். அவன் வாழ்க்கையில மண்ணாலே போட்டுட்டேடி. இங்க பாருங்க, தப்பு மேல தப்பு பண்ணாதீங்க. இப்ப என்ன உங்க பிரச்சனை? ஆகாஷை நான் காதலிக்கிறேன், நீங்க சந்தேகப்படுறீங்க. அந்த சந்தேகத்தை நான் சரி பண்றேன். ஆகாஷ் வாயில இருந்து உண்மையை வர வைக்கிறேன். ஆகாஷை நான் லவ் பண்ணல. இது எல்லாமே ஆகாஷோட கற்பனை நான் நிரூபிக்கிறேன். வாங்க. ஹலோ, சொல்லுக்கா. சரிக்கா, அது உடனே வரேன். ஏங்க எங்க வண்டி திருப்புங்க. ஏய் முட்டாள், அவளே உனக்கு இல்லன்னு ஆனதுக்கு அப்புறம் அவ போட்டோ வரைச்சு என்னடா பண்ண போற? ஆமா, வேண்டாம். என் விஷயத்தில் தலையிடாதீங்க, அப்புறம் நான் மனுஷனா இருக்க மாட்டேன். டேய், என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா உனக்கு? அவ எப்பேற்பட்ட டபுள் கேம் ஆடி இருக்கா தெரியுமா? டபுள் கேமா? என்ன உளறீங்க? ஆமாண்டா, காதலிக்கிறேன்னு சொல்லி உன்னை மயக்கின மாதிரி உன் ஸ்நேகித பூபாலனே மயக்கிட்டாடா அவ. என்னது? பூபால்? சும்மா ஏதாவது சொல்லாதீங்க. அவனுக்கு லவ்னாலே பிடிக்காது. லவ் பிடிக்கலன்னா என்ன, கல்யாணம் பிடிக்கும்ல. அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிருக்காடா. அப்படி சொல்லிதான் பூபால அம்மா, பூபால அக்கா எல்லாத்தையும் மயக்க வச்சிருக்கா. நிஜமாவா? ஆமாண்டா, சீக்கிரமா உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணுமே ஏங்கிக்கிட்டு இருக்கிறவங்க நாங்க. இந்த விஷயத்துல போய் சொல்ல வேண்டிய அவசியம் என்னடா வந்துச்சு? டேய், அவ பயங்கர கைகாரிடா, எல்லாரும் ஏமாத்திட்டா. அவளை நம்பாத. இல்ல, நான் நம்ப மாட்டேன். அலமப்புல பண்ற பொண்ணே கிடையாது. நம்மளனா போடா, போய் அவகிட்டே கேளு. முட்டா பைய நம்ப மாட்டானா? போய் கேக்குறேன். நீங்க சொல்றதுல தப்பு இருந்துச்சு, உங்களை சும்மா விட மாட்டேன். இரு, நானும் வர்றேன். அலமு, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். எஸ், நானும் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். வாங்க, எங்க வீட்டுக்கு போய் பேசலாம். நில்லுங்க. எங்க வர்றீங்க நீங்களா? இது எங்களோட பர்சனல் லைஃப். இதை நாங்க பிரைவேட்டா டிஸ்கஸ் பண்ணிக்கிறோம். போங்க எல்லாரும். ஏன் நிக்கிறீங்க? போங்கன்னு சொல்றல. போங்க எல்லாரும், பூபால வீட்டுக்கு போங்க. பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நாங்க 2 பேரும் வந்து முடிவா சொல்றோம். டேய், அதான் எல்லா விஷயமும் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சாடா. அப்புறம் என்னடா ரகசியம்? நீங்க படிச்சவர் தானே, கல்யாணம் ஆனவர் தானே. ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இது எவ்வளவு டெலிகேட்டான சூழ்நிலை உங்களுக்கு புரியல? போங்க எல்லாரும் போங்க. அவனோட குரங்கு பிடிவாதத்தை ஆரம்பிச்சுட்டா. இனிமே என்னன்னா என்ன மரியாதை? வாங்க போலாம். நீ வா அலமு. வாங்க. ஏன்
ஏன் கதவு சாத்துறீங்க? பயமா இருக்கா? என்னைய பார்க்க பயமா இருக்கா? என் மேல அவ்வளவு நம்பிக்கை இல்ல? நம்ம 2 பேர் மட்டும் தனியா இருக்கும்போது எது கதவு சாத்துறீங்க? நம்ம 2 பேரும் தனியா பேசணும் தானே வந்தோம். பேசுவோம், அதுக்கு எது கதவு சாத்துறீங்க? முதல்ல பேசுவோம், அப்புறம் கதவை திறக்கலாம். என்னோட லட்சியமே என்னைய பார்த்து ஃபர்ஸ்ட் நீ ஐ லவ் யூன்னு சொல்றதுதான். ஆகாஷ், வெயிட், அந்த லட்சியத்தை நான் வித்ட்ரா பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் நானே சொல்றேன் ஐ லவ் யூ நமோ. இப்போ நீ என்ன பார்த்து ஐ லவ் யூ சொல்லு. நோ, முடியாது. ஏன் முடியாது? நான் உங்களை அப்படி பார்க்கல. நான் உன்னை அப்படிதான் பார்க்கிறேன். அதுக்கு நான் பொறுப்பு இல்ல. என்ன லமு இப்படி பொறுப்பு இல்லாம பேசுற? இத்தனை வருஷம் கல்யாண ஆசையே இல்லாம இருந்தனா உன்னைய பார்த்து ஐ லவ் யூன்னு சொல்ற. பதிலுக்கு நீ என்னைய பார்த்து ஐ லவ் யூன்னு சொல்ல மாட்டியா? மாட்டேன். என்ன நான் லவ் பண்றது பூபாலனா? அப்பனே நான் பேசிக்கலி ரொம்ப நல்லவன். என்ன அடிக்க வைக்காத. நான் உன்னை பொண்டாட்டியவே பார்த்துட்டேன். அதையும் மாத்திக்க முடியாது. சொல்லு, என்னை பார்த்து ஐ லவ் யூன்னு சொல்லு. முட்டாள், முட்டாளா நீங்க? உங்க ஃப்ரெண்ட் லவ் பண்றேன்னு சொல்ற, நாகரிகமே இல்லாம ஐ லவ் யூ சொல்ல சொல்றீங்க. பேசாத. அவனை பத்தி மட்டும் பேசாத. அவனை பத்தி பேசுன பேச பேச அடி விழுகும். சாரி சாரி. நான் பேசிக்கலி ரொம்ப நல்லவன். எப்போ இருந்து ஸ்டார்ட் ஆச்சு உங்க லவ்? நேத்துல இருந்து. ஆகாஷ், ஆகாஷ் என்ன விடுங்க. விடுங்க. ஏய், விடுங்க. ஓடி. விடுங்க. என்ன விடுங்க. இல்லமா. பாரு, நல்லா பாரு. பார்த்தல, நான் உன் கூட வாழ்ந்துகிட்டு இருக்கேன். எப்ப இருந்து தெரியுமா? எப்ப நான் உன் முகத்துல முச்சனோ அன்னில இருந்து உன் கூட நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். நீங்க மனுஷனே இல்ல, சைக்கோ. எப்படிங்க என்னோட அனுமதி இல்லாம ஏன் போட்டோவோட உங்க போட்டோவை சேர்த்து வைக்க முடியும்? நான் உங்களை லவ் பண்ணவே இல்லையே. இத மத்தவங்க பார்த்தா என் வாழ்க்கை பாதிக்காதா? உன் வாழ்க்கைய பாதிக்க எப்படி நான் விடுவேன்? நான் தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றேன்ல. அது இந்த ஜென்மத்துல நடக்காது. ஆகாஷ், டேய் ஆகாஷ், கதவு திறடா. அலமு, அலமு. ஆகாஷ், டேய். ஐ லவ் யூ சொல்லு. நீங்க எத்தனை தடவை சொன்னாலும் அது நடக்காது. சொல்லு. ஐ லவ் யூ சொல்லு. முடியாது. நான் முதல்ல பூபாலன் வீட்டுக்கு போறேன். ஆகாஷ், நீ ஐ லவ் யூன்னு என்ன பார்த்து சொல்ற வரைக்கும் நான் அறுத்துக்கிட்டே இருப்பேன். வேணா ஆகாஷ், சொன்ன கேளுங்க. கேக்குறேன்.
நீ ஐ லவ் யூன்னு சொல்லு, நான் கேக்குறேன். திருப்பி திருப்பி உளறாதீங்க. நான் இப்படியே மாத்தி மாத்தி அறுத்துக்கிட்டு நான் பாட்டுக்கு செத்து போயிடுவேன்னு நீ நினைச்சு சந்தோஷப்பட்டுறாத. நான் சாகறதுக்கு முன்னாடி உன்னை சாகடிச்சு தான் செத்து போவேன். துரோகி. டேய் ஆகாஷ், கொஞ்சம் பொறுமையா பேசுடா. உனக்குள்ள இப்படி ஒரு நினைப்பு இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா எனக்கு இந்த நினைப்பே வந்திருக்காதுடா. இப்ப தெரிஞ்சிச்சுல, உன் ஃப்ரெண்டு மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சிச்சுல. நீ என் ஃப்ரெண்டு தானே, விட்டு கொடு. அலமுவ நீ எனக்கு விட்டு கொடு. இவனுக்கு பைத்தியம் பிடிச்சிச்சு. வாங்க வாங்க நம்ம போலாம். இன்னைக்கு நீ காலி. ஆகாஷ், 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 ஆகாஷ் ஆகாஷ் அக்கா பாரு. ஆகாஷ் அக்கா பாரு. ஆகாஷ் ஆகாஷ் எங்களை விட்டு போறியடா. அடியே நாசமா போறவளே. ஆட்டம பாட்டுமா தெரிஞ்ச தம்பி இப்படி அடங்கி போவச்சேடி. நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டேடி. பட்டமர மாதிரி உன் வாழ்க்கை அழிஞ்சுதா போக போது பாடி. ஐயோ ஐயோ ஐயோ. ஆகாஷ் ஆகாஷ் எங்களை விட்டு போயிடாதடா. ஆகாஷ் சார் ஒரு நிமிஷம் வந்து ஒரு நிமிஷம் வாங்க. அலமு, எனக்காக காத்துட்டு இருக்காதீங்க. உங்க வீட்டுல பார்க்குற மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன் வாழ்க்கைய சந்தோஷமா வாழுங்க. முடியாது பூபாலன், என்னால முடியாது. நான் குற்றவாளி அலமு. நண்பனை கொலை செய்ய முயன்ற குத்தத்துக்காக நான் ஜெயிலுக்கு போறேன். எப்ப வருவேன், என்ன ஆவன்னு எதுவும் தெரியாது. எனக்கு இனிமே பெருசா எதிர்காலம்னு ஒன்றும் கிடையாது. எனக்காக காத்திருந்து உன் வாழ்க்கையை நீ வீணாக்கிக்க வேண்டாம். என்னை மறந்துட்டு வேற யாரையாச்சும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இரு. அது முடியாது பூபாலன். 10 வருஷம் ஆனாலும் சரி, நான் உங்களுக்கு அங்க காத்துட்டு சொன்னதை செய். பாய்.